Hi friends, welcome back to my channel. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இனிமேல் வந்து ரிவ்யூ அந்த லாக்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற கீபோர்டு, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம் அப்படின்னா கூட உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீபோர்டு வாங்குறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பட்ஜெட்டில் நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த கீபோர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கீபோர்டை ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய கேசியோ கீபோர்ட். ஸோ இந்த கீபோர்ட் மாடலோட நேம் என்ன அப்படின்னா CT-X870IN. ஸோ ஐஎன்னா இண்டியன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இண்டியன் டோன்ஸ் நிறைய இருக்கும் இந்த கீபோர்டில். 21 இண்டியன் டோன்ஸ் இருக்குது. டோட்டலாக 600 டோன்ஸு. அதில் 21 இண்டியன் டோன்ஸு. எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தம்பூரா, வீணா, தபேலா, இந்த மாதிரி ஹார்மோனியம், இந்த மாதிரி இண்டியன் டோன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிதம். டோட்டலாக 195 ரிதம் இருக்குது. அதில் 26 இண்டியன் ரிதம். ரிதம்னா என்ன, டோன்னா என்னென்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா வந்து பென்ட்ரைவ் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளே பண்ணுறத. 57 SFX டோன்ஸ் அப்படின்னா வந்து SFXனால் வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு அனிமல் சவுண்டு, ஒரு வெஹிக்கல் சவுண்டா. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டும் போது சொல்கிறேன், இப்போ தான் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து கீபோர்டு இருக்கும். இந்த கிரேட் இண்டியன் கீபோர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கீபோர்டோட பிக்சரு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்கு சைட்லேயும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். கீபோர்டு நல்லா கவர் பண்ணி வந்திருக்கு. சரி, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இன்சர்ட் ஆகிருக்குன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நோட் பேட். இது என்னென்னா வந்து நம்ம கீபோர்டுக்கு வாசிக்கும் போது நோட்ஸ் வச்சுக்கிட்டு கீபோர்டு மேலே வச்சு நோட்ஸை பார்த்து வாசிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு. ஸோ கீபோர்ட் கேஷியோ வெளில எடுத்து பார்ப்போம். ஸோ கீபோர்டை வெளில எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து கீபோர்ட் கேசியோ CT-X870 இண்டியன். ஓகேவா? ஸோ இன்னும் பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த அடாப்டர் வந்து இந்த பாக்ஸோட இன்க்ளூடட் தான் வரும். LED 6A அப்படின்னு ஒரு அடாப்டர். நெக்ஸ்ட்டு எதுலேயும் கொடுக்குற மாதிரி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் என்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இதுல வந்து ஃபஸ்ட்டு யூசர் கைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கீபோர்டு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 3 years வாரண்ட்டி இருக்குது கீபோர்டுக்கு. ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. 3 years வாரண்ட்டி. நெக்ஸ்ட்டு இதுதான் வாரண்ட்டி கார்டு. கேஷியோ லிமிடெட் வாரண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்னலாம் அந்த கீபோர்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்காண்டி பார்க்காதீங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் ஒரு சைடு தான், மற்ற எல்லாமே வந்து வேறு லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டோன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன டோன்ஸ் இருக்குது, என்னென்ன ரிதம்ஸ் இருக்குது, அதோட நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்பரு. இப்போது நீங்கள் 1001 அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்டேஜ் பியானோன்ற டோன் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 600 டோன்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 195 ரிதம்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோன் லிஸ்ட் அண்ட் ரிதம் லிஸ்ட்டு. கீபோர்ட் பின்னாடி 4 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபோன் ஆர் மைக்கு, நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளை, நெக்ஸ்ட்டு ஹெட்செட்டு, நெக்ஸ்ட்டு பேடல்.
ஓகேவா. இதில் நம்ம பவர் சப்ளையில் நம்ம அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பென்ட்ரைவ் போர்ட்டும் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கீபோர்டு ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டோன் எப்பவுமே வந்து ஃபஸ்ட் டியூனருக்காக தான் வரும். இது வந்து 001 ஸ்டேஜ் பியானோ வருது. ஓகே, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து வால்யூம் பட்டன், வால்யூம் ஃபுல்லாக வச்சுப்போம். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்னா சாங் பேங்க், அதாவது நம்ம ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில சாங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ளே பண்ணி அதுக்கு பின்னாடியே வந்து நம்மளும் ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ரிதம் 195 ரிதம், 001லேருந்து 009 வரைக்கும் பாப் ரிதம். இந்த மாதிரி வந்து எல்லாமே டைப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இண்டியன் தெரியுதா, 107லேருந்து 132 அது வரைக்கும் இந்தியன் ரிதம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்தியன் ரிதம் வேணும்னா நீங்கள் 107லேருந்து 132 அது வரைக்கும் உள்ள எவ்வளோத்தனை இருக்கும் அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 600 டோன்ஸ், அதில் பியானோ, ஆர்கன். பியானோலே 001லேருந்து 020 வரைக்கும் இருக்குது. அப்போ 20 டோன்ஸ் இருக்குது பியானோவில் மட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பியானோ. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்தியன் பாருங்கள், இந்தியன் டோன்ஸ் 366லேருந்து 385 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிதம் ஆர் சாங் கண்ட்ரோலர்னால் ரிதமை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா பியானோ ஆர் ஆர்கன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்கன் சவுண்ட் வரும், இல்லை பியானோ சவுண்ட் வரும். அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணலாம். இது வந்து டோனு, எந்த டோன் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிதம் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த ரிதம் மாறிச்சு பாருங்களா, ஸ்டார்ட் பீட். இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ரிதம் வந்து வேறு மாற்ற போகிறேன். நெக்ஸ்ட்டு ரிதமுக்கு இது 012 ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ டோன் ப்ரெஸ் பண்ணோன்னா டோனுக்கு மாறிடும். இதுதான் வந்து இந்த பட்டனு. நெக்ஸ்ட்டு சாங் பேங்க், என்ன சாங் செலக்ட் பண்ணிக்கிறோங்களோ அது. நெக்ஸ்ட்டு கேட்டகரினா பியானோவா, எலக்ட்ரிக்கல் பியானோவா, இத்தனை கேட்டகரி இருக்குது. இது எல்லாமே கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டெப் அப் லெசன். இது எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ். ஓகேவா. அண்டு வந்து இந்த ஸ்பிளிட்டு லேயர் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் 2 டோன் வாசிக்கலாம். அதாவது இந்த பக்கத்தில் இந்த ஹாஃபில் ஒரு டோன் வரும், கீபோர்டுக்கு இந்த ஹாஃபில் ஒரு டோன் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டெம்போ, அதாவது ரிதமோட டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுறது. இல்லைனா நெக்ஸ்ட் வந்து நம்பர் பேனல்ஸு. இதில் எந்த டோன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டோனுக்கு நம்பர் பேனல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீக்கரு. இது எதுக்குன்னா வந்து ஃபோன் பேனல். ஸோ நீங்கள் ஃபோன் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்காக இது. அண்ட் இது வந்து இது பிட்ச் பெண்ட் வீல். ஓகேவா. இப்போது இது எப்படி யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கீஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு கீஸு. ஓகேவா. சரி, இப்போ நம்ம வந்து இந்தியன் டோன்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து சித்தார் டோன் வச்சுருக்கேன். இது எப்படி சவுண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் லைட்டாக டச் பண்ணால் லைட்டாக டச் ஆகுது, அழுத்தி டச் பண்ணால் நல்லா லாங் அப் டச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டச் ரெஸ்பான்ஸில் இருக்க ஒரு ஃபெசிலிட்டி. இப்போ நான் டச் ரெஸ்பான்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த பியானோ ஆர்கன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஆஃப்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நான் டச் பண்ணேன்னா நார்மல் சவுண்ட் வரும். இதான் வந்து டச் ரெஸ்பான்ஸு. இப்போ இந்த பிட்ச் பெண்ட் வீல் எதுக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போது இதை நான் கிளிக் பண்ணுற சவுண்ட் வருதா. இப்போது இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிட்ச் பெண்ட் வீல் மூவ் பண்ணும்போது சவுண்ட் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்களா. ஸோ இந்த வேரியேஷன்ஸ்க்காக தான் இந்த பிட்ச் பெண்ட் வீல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து எஸ்எஃப்எக்ஸ் டோன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது எஸ்எஃப்எக்ஸ் டோன் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறது தான் வந்து எஸ்எஃப்எக்ஸு. நெக்ஸ்ட்டு இன்னொரு செட் ஒன்று இருக்குது.
இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த SFX டோன் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரம் செட் இருக்குது. இது எல்லாமே ட்ரம் செட்டு. ஸோ இதில் கிளிக் பண்ணால் ட்ரம் சவுண்டு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கீபோர்டில் இருக்க ஃபீச்சர்ஸு. இந்த கீபோர்டு வந்து நான் பெஸ்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கீபோர்டோட பட்ஜெட் ரேஞ்ச் வந்து 12,500 இல்லை 13,000 அவ்வளோதான் இருக்கும். 13,000 இவ்வளோ ஃபீச்சர்ஸோட கீபோர்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு கீபோர்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. லேர்னர்ஸு இல்லை ப்ரொஃபஷ்னல் யார் வேணால் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்னா அப்படின்னா கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாருக்கும் தெரிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த கீபோர்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ என்னோடய கீபோர்டு வச்சு நான் சீக்கிரமாகவே ஒரு சாங் ப்ளே பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஏவியேஷன் சம்மந்தமாகவும் போடுவேன். டோன்ட் வரி. ரொம்ப நேரம் ஒரே டாப்பிக்கில் போய்ட்டுருந்தா போர் அடிக்கும். அதனால தான் கொஞ்சம் டாபிக் மாதிரி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. See you in the next video. Until then, bye.